ஹலோ எவ்ரிவான். எல்லா முஸ்லீம்ஸும் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பாங்க. 30 இல்லைன்னா 31 நாள். இது ஏன் இந்த நோன்பு பிடிக்கிறாங்க, இந்த நோம்போட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க நோன்பு பிடிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸுக்கெலாம் 5 பில்லர்ஸ், இஸ்லாமில் அவங்களுக்கு 5 பில்லர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்கணுங்கிற மாதிரி கட்டாயம். ஸோ அந்த 5 பில்லர்ஸில் ஒன் ஆஃப் த பில்லர் தான் இந்த நோன்பு பிடிக்கிறது. அண்ட் விச் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்பாக, ரொம்பவே முக்கியமான ஒரு வர்ஷிப்பாக இருக்கிறது தான் இந்த நோன்பு. இந்த நோம்பில் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் சன்செட் ஆகிற வரைக்கும் நோன்பு பிடிப்பாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அண்டு ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஒய்ஃப் கிட்ட கூட இன்டிமெண்ட்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். இந்த ரமதான் மாதத்தில் எனக்கு ஆச்சரியப்பட வச்ச சில விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் முஸ்லீம்ஸ் மட்டும் நோன்பு பிடிக்க மாட்டாங்க. சொசைட்டியில் ஹிந்துஸாக இருக்கட்டும், அப்புறம் கிறிஸ்டியன் ரிலீஜியன்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நோன்பு பிடிக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் நோன்பு பிடிக்கிறாங்க சொல்லிட்டு இது அவங்களோட பாடியை ப்யூரிஃபை பண்ணுது, ரொம்பவே க்ளீன் ஆக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்துக்கிட்டு நோன்பு பிடிப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துனுச்சு. ஸோ இந்த ரமதானோட இந்த ஃபாஸ்டிங் பண்ணுனா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் ஏகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் பற்றி பேசுவேன். இப்போ தான் மைக் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி மொபைலில் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணுறோம்னா அதை கொஞ்சம் குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மைக்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். முஸ்லீம்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 6 ரீசன்ஸ் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒபீடியன்ஸ் டு அல்லாஹ். இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறது நாங்கள் வணங்குற கடவுள் எங்கள் அல்லாட்டேந்து கமாண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் தான் இந்த நோன்பு பிடிக்கிறது. இந்த ஆக்டை கடைப்பிடிக்கிறதுனால இந்த இஸ்லாத்தில் நாங்கள் வச்சுருக்கிற பக்தியை ஜாஸ்திப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங். இந்த நோன்பு பிடிக்கிறது ஒரு சோலை ரொம்பவே ப்யூரிஃபையாக ஆக்குங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபேத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரிலீஜியஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வணங்குற கடவுள்கிட்ட எங்களை ரொம்பவே க்ளோஸாக ஆக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. எங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேஷன்ஸ் கொடுக்கும், ரொம்ப பொறுமை கொடுக்கும், நம்மளுக்கு செல்ஃப் டிசிப்ளினை உண்டாக்கும். இதெல்லாம் நீங்கள் நோன்பு வச்சிங்கனாவே உங்களால் உணர முடியும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நானும் நோன்பு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தி அண்ட் கம்பேஷன். இப்போ நம்ம நோன்பு பிடிக்கிறதுல முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவங்க பசியில் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட ஏழையாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பசியாக இருப்பாங்க. சாப்பிடாமல் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது தான் இந்த நோன்பு பிடிக்கிற ஒரு கான்செப்ட். அவங்க என்னென்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்மளும் நோன்பு பிடிச்சி நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதனால என்ன நடக்கும்னா, நம்ம சேரிட்டபிள் பிஹேவியர் அதிகமாகும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய மனசில் தோணும், நம்மளை என்கரேஜ் பண்ணும். நிறையா நல்லது செய்யணும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும். நோம்பு டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நோம்பு திறக்கிறதுக்காக உதவுவாங்க, இல்லைனா சுஹூர் டைமில் கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப், அவங்களோட கடமைகள். இதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுங்கிற கடமைகள். அதனால தான் இதெல்லாம் சொசைட்டியில் நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். வருஷத்தில் 12 மாதம் இருக்குது, ஆனால் இந்த ரமதான் மாதத்தில் மட்டுமே அதிகமான வர்ஷிப் பண்ணி அவங்க பாவ மன்னிப்பை கழிச்சுப்பாங்க அல்லாஹ்கிட்டேருந்து. ஏன்னா இந்த மாதம் தான் அதிகமாக மன்னிக்கக்கூடிய மாதம்னு சொல்லப்படுது. எங்கள் குரானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகமாக நம்ம நன்மைகளை செஞ்சுக்கிட்டும், நம்ம இது வரைக்கும் செஞ்ச தவறுகளான விஷயத்தை திருத்திக்கிட்டும் குறைச்சிக்கிட்டும் இருக்கணும். ஸோ நம்ம அதிகமாக நன்மை செய்கிற இதில் டபுளாக ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் மாதத்தில். ஸோ நம்ம சின்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு நம்மளோட பாடியை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் மாதமாக இருக்கிறது தான் இந்த ரமதான் மாதம். 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபாலோயிங் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராஃபெட் முஹம்மது. முஸ்லிம்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ப்ராஃபெட் முஹம்மது தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட் இன் இஸ்லாம். அவர் தான் லாஸ்ட் ப்ராஃபெட்டும் கூட. ஸோ ப்ராஃபெட் முஹம்மதோட ஆக்டை பார்த்து தான் நிறைய முஸ்லீம்ஸுங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட பேர் வந்து சுன்னா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணதும் ப்ராஃபெட் முஹம்மது தான். இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறதையும் அதே மாதிரி அந்த டைமில் ப்ராஃபெட் முஹம்மது இருக்கக்குள்ள அவரோட ஃபாலோவர்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்பாக வளர்ந்து வந்திருக்கு. 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் செல்ஃப் கண்ட்ரோல். நோன்பு பிடிக்கிறதுனால உங்களால் 2 மெயின் ரீசன்ஸை உணர முடியும். அதில் ஒன்று வந்து செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் வளர்த்துப்பீங்க. 2வது வந்து உங்களோட டிசையரை கண்ட்ரோலில் வச்சுப்பீங்க. ஃபுட்டில் மட்டும் கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. மற்றவங்க மேலே நீங்கள் வச்சுருக்கிற பாசம் கூடும். நீங்கள் அதிகமாக வந்து நல்லது செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களோட கெட்ட ஹேபிட்ஸ் கண்ட்ரோலுக்கு வரும். உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறது கம்மியாகும். சின்ஃபுல் பிஹேவியரை வந்து மாற்றிட்டு ஒரு நல்ல பிஹேவியர், ஒரு நல்ல கேரக்டருக்கு நீங்கள் உங்களையே வந்து செதுக்கிப்பீங்க. அந்தளவுக்கு இந்த நோன்பு பிடிக்கிறது வந்து உங்களை ஹெல்ப் பண்ணும். ஸோ முக்கியமான 6 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். நாங்கள் வணங்குற அல்லாஹ் கூட எங்களை ரொம்பவே கனெக்டடாக க்ளோஸாக எங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஃபாஸ்டிங். ஸோ இதனால் எங்களை என்கேஜ் பண்ணும். நிறைய ப்ரேயர் பண்ணணும், நிறைய குரான் ஓதணும், நிறைய துவா செய்யணுங்கிற மாதிரி எங்களை என்கேஜ் பண்ணும், எங்களை என்கரேஜ் பண்ணும். அதனால் இது ஒரு புனிதமான மாதம். அண்ட் நிறைய ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், நாங்கள் நிறைய பேர் மேலே ரொம்ப கைண்டாக இருப்போம், அதையும் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட், எங்களோட இதயத்தையும் அழுக்கான நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச கெட்ட பழக்கத்தை எல்லாம் திருத்திட்டு நல்ல பழக்கத்துக்கு எங்களை செய்கிறதுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணும். ஒரு லைஃப்பில் ஒரு பர்பஸ் என்னங்கிறதையும் புரிய வைக்கும் இந்த மாதம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் முஸ்லீம்ஸ் மட்டும் ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த ரமதான் மாதத்தில். இதில் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்ந்து அவங்க ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராப்பரான ஃபாஸ்டிங் பண்ண மாட்டாங்க, இடையில வாட்டர்லாம் குடிச்சுப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அதுதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு நம்மளே ரெஸ்ட் கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ அதனால் எனி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கும். ஸோ அதிகமான டைம் ஆர்கான்ஸுக்கு வந்து அதிகமான டைம் கொடுத்து அதை டைஜஸ்டிவ் ஆக்கும், ரிலாக்ஸ் ஆக்கும். ஆர்கான்ஸை ஒரு பிரேக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் அதிகமாக பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணும். அதே மாதிரி உங்களோட மெட்டபாலிசத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து சில ரிஸ்கியான டிசீசஸ் எல்லாம் இது குறைக்குமா. சச்சஸ் ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ் எல்லாம் வந்து இது கம்மிப்படுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலையும் இது இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு ஸ்டாண்டர்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கும். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ். இப்போ நோன்பு பிடிக்கிறதுனால எல்லாரும் அவங்க பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் போயிட்டு நோன்பு திறப்பாங்க. அப்போது நிறைய தெரியாத முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க யுனைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த யூனிட்டின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த இஃப்தாருங்கிற ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. அந்த இஃப்தார் டைம் வந்து மகரிப் ப்ரேயர் எங்களுக்கு இருக்கும். அந்த மகரிப் ப்ரேயரில் பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் எல்லோரும் கேதர் பண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி மீலை அவங்க பிரேக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆக்ட்டு. யாரெல்லாம் வந்து ஃபேமிலிகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அண்ட் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து ஊரில் தான் இருப்பாங்க. அவங்க தனியாக தான் இங்கே நோன்பு திறப்பாங்க. பட் அவங்களோட ஒர்க் டைமிங் வந்து குறையும். அண்ட் கிராட்டிடியூட் அண்ட் கண்டென்ட்மெண்ட்,
இப்போது நீங்கள் நோவு பிடிக்கிறதுனால இந்த இஃப்தார் டைம் அண்ட் சுஹூர் டைம்லலாம் வந்து நிறைய நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கே வந்து தோணும். ஸோ நிறைய பேர் இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் வந்து டொனேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பள்ளிவாசல்லே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா 30 நாளைக்கும் ஒரு நாளையும் வந்து ஒரு ஃபேமிலி எடுத்து பண்ணுவாங்க. அது நம்ம ஊர்லலாம் வந்து அந்த ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ ஒரு வில்லேஜில் வந்து ஒரு மாஸ்க் இருக்குன்னா அந்த மாஸ்கில் 30 நாள் நோன்பு வைக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபேமிலி அந்த நாளை எடுத்து பண்ணுவாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கட்டும், வடை சமோசா, ஜூஸு, இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் டொனேஷன் தான், விச் இஸ் வெரி குட். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம சோலையும் நம்ம ஹேபிட்ஸ் கெட்ட பழக்கத்தையும் குறைச்சி நம்மளை ஒரு நல்ல ஒரு மனிதனாக நம்மளை ப்யூரிஃபை பண்ணுது அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால் மறக்காமல் நீங்களும் வந்து ஃபாஸ்ட் அதோட பெனிஃபிட்ஸை வந்து நீங்களும் உணர்ந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டேக் கேர் அண்ட் குட் பை.